குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்குள்ள லெசன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், காசஸ், சிம்டம்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 21.10.1ல் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், இதய நோய்கள் மற்றும் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகளை இன்றைக்கி உள்ள கிளாஸில் பார்க்கலாம். டயட் மேனேஜ்மெண்ட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்ட்னஸ், இது மூணும் தான் என்னென்னு சொல்கிறேன்னா ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அதாவது இதய நோய்களை எப்படி தடுக்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம். 3 முறைகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று டயட் மேனேஜ்மெண்ட், உணவு முறைகள் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் செயல்பாடுகள் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்ட்னஸ், அடிமைப்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம தவிர்த்தல் மூலமாக அந்த பொருட்களை யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்மளை நாமே பாதுகாக்கலாம். ஃபஸ்ட்டு டயட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். டயட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு சொன்னால் உணவு கட்டுப்பாடு. என்னென்ன மாதிரி உணவு முறைகளை கண்ட்ரோல் பண்ணலாம் பாரு. ஒரு சில உணவுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோன்னா சம் ஆஃப் த டயட்டரி மாடிஃபிகேஷன்ஸ், ஒரு சில உணவுகள் அப்படின்னா மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள். ஒரு சில உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன் ரெடக்ஷன்ஸ் இன் த இன்டேக் ஆஃப் கலோரிஸ், குறைவான கலோரி கொண்ட உணவுகளை நம்ம சாப்பிடணும். லோ சேச்சுரேட்டட் ஃபேட், நிறைவுற்ற கொழுப்பு பொருட்கள் சாப்பிடணும். அண்டு கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட், கொழுப்பு மற்றும் அதிக அளவு கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகளை சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லோ கார்போஹைட்ரேட்ஸ், குறைவான கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்கள். அண்டு காமன் சால்ட், சாதாரண உப்பு, இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த உணவு முறைகள்லாம் என்ன மாதிரி உணவு முறைகள்? சம் ஆஃப் த டயட்டரி மாடிஃபிகேஷன், நம்ம மேற்கொள்ள வேண்டிய உணவு முறைகளில் நம்ம மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம தவிர்த்துட்டு ஸோ நார்மலான உணவுகளை நம்ம என்ன செய்யணும்னா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கலாம். இன்னும் கூட ஒரு சில உணவுகள் அவசியமான உணவுகள்னு சொல்கிறோம். எசென்சியல் உணவுகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா டயட் ரிச் இன் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் PUFA, அதாவது அதிகளவு நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய PUFA அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு முறைகள் நமக்கு நம்மளுடைய உணவுகளில் அவசியமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். அடுத்து ஒன்று உண்டு ரெக்வயர்டு, தேவையான உணவுகள் என்னென்னலாம்? நார்ச்சத்து மிக்க உணவுகள், இன்க்ரீஸ் இன் த இன்டேக் ஆஃப் ஃபைபர் டயட், அதிகளவு நார்ச்சத்து மிக்க உணவுகள் சாப்பிட்லாம். அடுத்தது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம். அண்டு வெஜிடபிள்ஸ், காய்கறிகளில் சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைஞ்ச பொருட்களை நம்ம சாப்பிட்லாம். மினரல்ஸ் அண்டு விட்டமின்ஸ், இதெல்லாம் ரெக்வயர்டு ஃபுட். ஸோ நமக்கு தேவையான உணவுகள், அதிக அளவில் நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள். ஸோ இந்த உணவுகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும், ஹார்ட் டிசீஸை தடுக்கவும் முடியும், கண்ட்ரோல் பண்ணவும் முடியும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் செயல்பாடுகள். என்னென்ன உடல் செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸசைஸ், வாக்கிங் அண்ட் யோகா ஆர் எசென்ஷியல் ஃபார் பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ். ஸோ நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல், எக்ஸசைஸ் செய்கிறது, நடத்தல், வாக்கிங் போகிறது அண்டு யோகா, இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி வெயிட் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி பாடி வெயிட் அதிகம் இல்லைன்னாவே நமக்கு எது வராது, ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது வராது. அப்போ ஹார்ட் டிசீஸ் வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஹெல்த்தியான பர்சன்ஸாக இருப்போம். ஸோ அதனால தான் டாக்டருடைய ஃபஸ்ட்டு சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வாக்கிங் போகிறது மூலமாக, யோகா மூலமாக நம்ம ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்ட்னஸ், அடிமைப்படுத்தக்கூடிய பொருட்களை தவிர்க்கணும். அதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நம்மளை ரொம்பவே அடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சப்ஷன் அண்ட் ஸ்மோக்கிங் ஆர் டு பி அவாய்டட். ஆல்கஹாலை குடிக்கக்கூடாது, அதாவது சாராயம் குடிக்கக்கூடாது. அண்டு ஸ்மோக்கிங், புகை பிடிக்கக்கூடாது.
ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்துச்சுன்னா ஹார்ட் டிசீஸ் கட்டாயம் வரும். ஸோ அது இல்லாமல் இருந்துடும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்மளை தடுக்கவும் முடியும், கட்டுப்படுத்திக்கவும் முடியும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 21.11 என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21 பாயிண்டில் நமக்கு இருக்கிறது கேன்சர், புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேன்சர் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் நம்ம ஓரளவுக்கு அவுட்லைன் நமக்கு தெரியும். ஸோ கேன்சர் முழுமையாக தெரியலன்னு சொன்னால் கூட நமக்கு அந்த அவுட்லைன் கேன்சருங்கிறது புற்றுநோய் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதில் டைப்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கேன்சர் ஒரே மாதிரியான கேன்சராக இருக்காது. ஸோ அதனுடைய வகைகள் உண்டு, என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேன்சர்னால் என்ன? கேன்சர் காசஸ் about 4 million டெத் ஆனுவலி த்ரூ அவுட் த வேர்ல்டு. உலக அளவில் ஆண்டுதோறும் 4 மில்லியன் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கேன்சர் காரணமாக இறந்து போயிடுறாங்க. 4 மில்லியன் பீப்புள் கேன்சர்னால இறந்து போயிடுறாங்க. நம்மளை இந்தியாவில் மட்டும் கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் மட்டும் 1 மில்லியனுக்கு அதிகமான பீப்புள்ஸ் இந்த கேன்சருக்கு பாதிக்கப்படுறாங்க, சஃபர் ஃப்ரம் கேன்சர்னால பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்னன்னா WHO சொல்லுவோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஆல்ரெடி முன்னாடியே நம்ம படிச்சிடும். ஸோ இவங்களுடைய அளவுகள் பிரகாரம், இவங்களுடைய வேல்யூஷன் பிரகாரம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வகையான தர நிலவுகளை, அதாவது கட்டுப்பாடுகளை அல்லது நமக்கு இது வகையான அளவுகளை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மூலமாக 4 மில்லியன் பீப்புள் உலக அளவில் இறக்குறதாகவும் 1 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் பாதிக்கப்படுறதாகவும் நமக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சர் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லத்தீன் வேர்ட் மீனிங் கிராப். புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் கிராப்னா என்ன அர்த்தம்? நண்டு அப்படின்னு சொல்லி பொருள். இந்த கேன்சர் டிசீஸை மட்டுமே பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி கோர்ஸ் உண்டு. அந்த கோர்ஸுக்கு பேர் ஆன்காலஜி. அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்த ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் கால்ட் ஆன்காலஜி. ஆன்காலஜி அப்படிங்கிறது எதை மட்டுமே பற்றி படிக்கக்கூடிய படிப்பு? கேன்சரை மட்டுமே பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. ஆன்கோஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கட்டி. டியூம்பர் அப்படின்னு அர்த்தம். அப்போது கேன்சருங்கிறது என்ன மாதிரி உருவாகுதா? ஆன்கோஸ்னால் டியூமர், ஒரு கட்டி மாதிரி உருவாகக்கூடியது அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இது 1 மார்க் கேட்பாங்க, குறிச்சிக்கும். ஸோ கேன்சர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது அடுத்த பேராகிராஃபில் பார்க்கலாம். கேன்சர் இஸ் அண்ட் அப்நார்மல் அண்டு அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ். அதாவது கட்டுப்பாடே இல்லாத ஒரு மிகப்பெரிய செல் பிரிதல். இதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா கேன்சர் நோய்க்கு காரணம். ஆல்ரெடி நம்ம உடம்புக்குள்ள செல்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான செல்கள் கூட்டமாக இருந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பணியை மேற்கொள்ளும். ஸோ அந்த செல்கள் மூலமாக தான் நம்ம சரியான முறையில் இயங்குகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேன்சர் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளே ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இதை என்ன செய்ய ஆரம்பிக்குதோ அன்கண்ட்ரோல்டு டிவிஷன், அப்நார்மல், ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷனுக்கு செல் பிரிதல் ஏற்படுது. அப்படி செல் பிரிதல் ஏற்படுது. அந்த செல்லுக்கு பக்கத்தில் ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அனதர் டைப் ஆஃப் டிஷ்யூஸுக்குள்ளே இந்த செல் ஊடுருவி அங்கே எதை உருவாக்குதா? ஒரு டியூம்பர், ஒரு கட்டியை உருவாக்குது. அந்த கட்டிக்கு பேர் இன்னொன்று என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நியூ பிளாசா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நியூ பிளாசா அப்படின்னு சொன்னாலும் சரி, டியூம்பர் அப்படின்னு சொன்னாலும் சரி, என்னதான் கட்டி அப்படிங்கிற பேர். அப்போ நியூ பிளாசத்தை உருவாக்கும் போது ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நியூ டைப் ஆஃப் செல்லு ஒரு நியூ க்ரோத்தை ஃபார்ம் பண்ணுது, புதிய வளர்ச்சியை உருவாக்குது. அப்போ புதிய வளர்ச்சியாக உருவாக்கும் போது செல் வளர்ந்துக்கிட்டே போகும். அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் என்ன ஆக ஆரம்பிக்குமா? அழிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அங்கே டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கிறதுனால இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த செல் இல்லாமல் அனதர் பிளேஸுக்கு மூவ் ஆகி தான் அது எதை உருவாக்குதுங்கிறாங்க? டிசீஸை உருவாக்குது. ஸோ இப்படிப்பட்ட அந்த செல்லுக்கு என்ன டைப் ஆஃப் செல்லுன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்னு ஹெட்ரோஜீனஸ் குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேறுபட்ட செல்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இது என்னதான் ஒரு நார்மலான செல் டிவிஷனுக்குள்ளே இது மூவ் ஆகிறது கிடையாது. தட் டு நாட் ரெஸ்பாண்ட் டு நார்மல் செல் டிவிஷன். இது இயல்பான ஒரு செல் பிரிதலை இது என்ன பண்ணுறது இல்லையா? மேற்கொள்வது கிடையாது. அப்போது கேன்சர் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய செல் அனதர் பிளேஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு மூவ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு ஸோ அங்கே போய் வேற ஒரு இடத்துல போய் அந்த செல்கள் வளர்ச்சி இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கேன்சர். அப்படி வளரும்போது அங்கே ஒரு டியூம்பரை ஏற்படுத்துது, அங்கே ஒரு நியூ பிளாசா, ஒரு புதிய வளர்ச்சியை உருவாக்குது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
சரியா? ஸோ அடுத்தது இந்த கேன்சர் செல் நம்மளோட உடலில் உள்ள ஒரு பகுதிக்கு எந்த பகுதிக்கு தான் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த கேன்சரஸ் செல்ஸ் மைக்ரேட் டு டிஸ்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. உடலினுடைய தொலைவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த செல் என்ன செய்ய ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துக்கு மூவ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அஃபெக்ட் நியூ டிஷ்யூஸ், அங்கே இருக்கக்கூடிய புதிய செல்களை அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ. மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய செல் அந்த இடத்துல இல்லாமல் தேவையே இல்லாத இடத்துக்கு மூவ் ஆகிக்கிட்டு அங்கே வளர்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூவை அழிச்சிட்டு ஸோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் என்னென்னு சொல்கிறேன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெட்டாஸ்டாசிஸ்னால் அடிக்கடி பாதிக்கக்கூடிய ஆர்கன்லாம் எது எது, இந்த ஃப்ரீக்வெண்ட் சிட்ஸ் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லங்ஸ், போன்ஸ், லிவர், ஸ்கின் அண்ட் பிரெயின். அண்டர்லைன் பண்ணிக்கோ. எதெல்லாம் நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை. ஸோ இந்த பகுதிகளில் தான் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா இந்த உறுப்புகளை தான் அடிக்கடி இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் திசு அழிப்பு, புதிய செல் உருவாக்கம் அப்படிங்கிற டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ அந்த இடத்துல ஒரு மோர் டு நோ பாக்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு என்னைக்கு வச்சுருக்காங்க, உலக புற்றுநோய் தினம்னு எங்கே வச்சுருக்காங்கன்னா February 4. ரெண்டாவது பாரு, இது ஒரு 1 மார்க்காக கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அப்படின்னு என்னைக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா November 7. ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா கேன்சர். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ கேன்சர் எந்த உறுப்புகளில் பாதிக்கப்படுது, எந்த உறுப்பை பாதிக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்போது இதில் நம்ம பாடத்துக்கும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதிகப்படியாக நம்ம வாழ்க்கைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்களை கேட்டுட்டு அப்படியே விடாத, கையில் புக்கு வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வா. நான் சொன்னதை ஒரு சில 1 மார்க் இருக்குது, இதே டாபிக்ஸை நமக்கு 2 மார்க்கு கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணிட்டு வா. ஸோ 1 மார்க்கு 2 மார்க்கு அப்படியே குறிச்சிக்கிட்டே வந்து படிங்க. சரியாப்பா? ஓகே, தேங்க்யூ.